ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்று பார்த்தீங்கன்னா பௌர்ணமி பூஜை, அப்புறம் பார்த்திங்கன்னா பங்குனி உத்திரம். அதனால் நாங்கள் வந்து மாதம் மாதம் பார்த்திங்கன்னா பௌர்ணமி பூஜைக்கு வந்து சங்கரங்கோயில் பக்கத்தில் இருக்க பெரியசாமிபுரம் அப்படின்ற ஒரு ஊரில் மஞ்சன மாரியம்மன் அப்படின்னு ஒரு சிறப்பான தெய்வம் இருக்காங்க. அங்கே தாங்க நாங்கள் மாதம் மாதம் போவோம். அதே மாதிரி தான் இந்த தடவையும் போனோம். ஆனால் இந்த தடவை ரொம்பவே சிறப்பாக நடந்தது. அதை தான் நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து அம்மனுக்கு வந்து அலங்காரம் நடக்கும். அலங்காரம்லாம் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு அம்மனை அலங்கரிப்பாங்க. சாமி வந்து அலங்கரிப்பார். அதனால் இருக்கிற பெண்கள்லாம் கும்மி அடிங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த சாமியோட அலங்காரம் முடிகிற வரைக்கும் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து கும்மி அடிப்போங்க. அந்த கும்மி அடிக்கிற வீடியோவை தான் நான் வந்து எடுத்து போட்டிருக்கேன். அது வந்து ரொம்பவே நல்லா உற்சாகமாக இருக்குங்க. நைட் நேரம் அப்படிங்கிறதுனால நமக்கு ரொம்பவே தூக்கமும் வரும். அதனால் கும்மி அடிக்கும்போது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் தூக்கம் வந்து அவ்வளோவா வராதுங்க. அதனால் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி கும்மி அடிப்போங்க. இந்த வாரத்தோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி பூஜையில் அங்கே வந்து நிறைய சேவல் வந்து இன்றைக்கி வந்து படையல் மாதிரி வச்சாங்கங்க. அதை தான் நான் வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன். சேவல் படையல் மட்டும் கிடையாதுங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா வெள்ளை பொங்கல், சக்கரை பொங்கல் அதுவுமே இந்த தடவை சாமிக்கு வந்து வைக்கணும்னு சொல்லிட்டு வச்சிட்ருந்தாங்க. ஆனால் ஒவ்வொரு தடவையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. பொங்கல் வைக்க மாட்டாங்க, நான்வெஜ் ஐட்டம் வந்து சாமிக்கு வந்து சேர்க்க மாட்டாங்க. ஆனால் இந்த தடவை என்னென்னு பார்த்திங்கன்னா, அம்மன் வந்து பங்குனி உத்திரம் அப்படிங்கிறதுனால ஒரு வாரம் வந்து விரதம் இருந்தாங்களாம். அதனால தான் அவங்களுக்கு வந்து படையல் போட்டு சாமி கும்பிடணும் அப்படிங்கிறதுனால சேவல் கறி வச்சு, பிறகு பார்த்திங்கன்னா கருவாட்டு குழம்பு, பிறகு பார்த்திங்கன்னா அந்த எள்ளு மாவு புட்டு அதெல்லாம் செஞ்சு இந்த தடவை சாமிக்கு படையல் படைச்சாங்க. அதுவுமே நான் லாஸ்ட்டில் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதான் வந்து கோயிலோட முன்பக்கம். இப்போ இதாங்க கோயில். ஆனால் கோயில் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய கோயிலுங்க. ஆட்களுமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஃபுல்லுமே லேடிஸ் தாங்க. ஜென்ஸ் வந்து கொஞ்சம் பேர் தான் வந்திருந்தாங்க. சாமி வந்து இப்படி தாங்க அருள்வாக்கு வந்து சொல்லுவாங்க. அருள்வாக்கு சொல்கிறதுமே நான் வந்து வாய்ஸ் கட் பண்ணாமல் போட்டிருக்கேன் பாருங்கள். பார்த்து நீங்களுமே தெரிஞ்சுக்கோங்க. அவர்கிட்ட அருள்வாக்கு வேணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு வாங்க. உங்களுக்குமே அருள்வாக்கு சொல்லுவாங்க. தெய்வத்தின் மீது நம்பிக்கை இருக்குது அப்படின்றவங்க மட்டும் வாங்க. இந்த கேலி கிண்டல் பேசுகிறவங்களாம் தயவு செஞ்சு ஓரமாக ஒதுங்கிடுங்க. இது வந்து மக்களோட நம்பிக்கை. நிறைய பேருக்கு வந்து அவர் வந்து நோய் நொடியை வந்து குணமாக்கி வச்சுருக்காங்க. இது வந்து அம்மன் வந்து தானாக வந்து அவங்க கனவுல வந்து என்னை வச்சு கும்பிடு, நான் வந்து உங்களை வந்து நல்லபடியாக வாழ வைப்பேன் அப்படின்னு சொன்னதுனால தான் அவர் வந்து எடுத்து கும்பிட்டுட்ருக்காரு. இவங்களுமே பார்த்திங்கன்னா நான் இன்னொரு வீடியோவில் கூட போட்டிருப்பேன். இப்போ அது 6 மாதமாக இவங்களுக்கு வந்து அம்மை போட்டிருந்து அது வந்து சரியாகாமல் இங்கே வந்த பிறகு தாங்க சரியாகிருக்கு. அவங்களுமே 2 சேவல் கொண்டு வந்து சாமிக்கிட்ட வந்து வேண்டிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. அவர் வந்து சொன்னாராம், இருந்து சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொன்னதுனால அவங்க வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அருள்வாக்கு சொல்லி முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா அவர் வந்து தீச்சட்டி எடுப்பார். தீச்சட்டி எடுத்து அந்த கோயிலை வந்து ஒரு தடவை அப்படியே சுற்றி வருவாங்க.
சுற்றி வந்த பிறகு பார்த்திங்கன்னா அம்மனை அலங்காரம் பண்ணி அது வந்து வெளியில் ஒரு தேர் மாதிரி ரதம் வச்சுருப்பாங்க. அந்த ரதத்தில் வந்து எல்லோரும் சேர்ந்து உட்கார வச்சு அங்கே அப்போயும் அந்த வெளியில் வந்து வர்ற அம்மனுக்கு வந்து பூஜை எல்லாமே செஞ்சு பிறகு திஷ்டியும் கழிப்பாங்க. அப்படியே கோயிலை சுற்றி வெளி பிரகாரத்தை சுற்ற மாட்டாங்க. உள்பிரகாரத்தை சுற்றி வருவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா திஷ்டி கழிப்பாங்க. அப்படியே பூவால் அப்படியே தூக்கி போட்டுட்டே வருவாங்க. பிறகு பார்த்திங்கன்னா சங்கு வச்சு அந்த சாமி வந்து ஊதுவார். இந்த மாதிரிலாம் நடக்குங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க சங்கரங்கோயில் பக்கத்தில் இருக்கிற பெரியசாமிபுரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அது மாதிரி அம்மை நோய் வந்து அவங்களுக்கு வந்து குணமாக இருக்குது அப்படின்னு ரொம்ப வந்து ஒரு உணர்ச்சி பூர்வமாகவே பேசுனாங்க. அது மாதிரி யாருக்காச்சும் அம்மை நோய் இருந்து குணமாகலை அப்படின்னா அவர்கிட்ட போய் தீர்த்தம் வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் கொடுங்க, அம்மை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு. இது வந்து சும்மா ஒரு பொழுதுபோக்குக்காண்டி சொல்லலாங்க. இது உண்மையிலேயே நடந்தது. கேலி கிண்டல் பேசுகிறவங்க தயவு செஞ்சு ஒதுங்கிருங்க. பிறகு அம்மனோட சோதனைக்கு நீங்களும் ஆளாக வேண்டியது இருக்கும். இது வந்து கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களுக்கு மட்டும்தாங்க. சரிங்களா உறவுகளே? இது வந்து பௌர்ணமி பூஜை நாங்கள் வந்து எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒரு 3:30 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும். ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா 4:30 ஆயிடுச்சுங்க. அங்கேருந்து கிளம்புறதுக்கே 4 மணிக்கு தான் சாப்பாடே போட்டாங்க. அது வரைக்கும் உட்காந்துருந்தோம். நான் அந்த சாப்பாடு போட்டதை வந்து எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது தாங்க அந்த எள்ளு புண்ணாக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா சாமிக்கு படையல் போட்ட கருவாட்டு சாப்பாடு அதுவுமே வந்தது. பிறகு வெள்ளை சோறு, சேவல் குழம்பு வச்சுருந்தாங்க. அதுவுமே ஊற்றுனாங்க. ஊற்றிட்டு ஆனால் சாமிக்கு வந்து படையல் போடும்போது உப்பு இல்லாமல் தான் சமைப்பாங்க போல். ஆனால் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. சாமி சாப்பாடு தாங்க. நம்ம வீட்டில் செஞ்சோன்னா சாப்பிட முடியாது. ஆனால் நல்லா ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்தது. சாப்பிட்டுட்டு எல்லாத்துக்குமே திருப்தியாக நிறைய போடுங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. குழம்பு வேணும்னா கேட்டு வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. நானும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் சாப்பிட்டுட்டு பிறகு ரசம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேருந்து ஒரு 4 மணிக்கு மேலே தாங்க, 4:30 ஆயிடுச்சுங்க கிளம்புறதுக்கு. கிளம்பி வீட்டுக்கு வீடியோ வரும்போது பிடிக்கும் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே. அப்படியே வந்து இது மாதிரி சாமி வீடியோ தொடர்ந்து வரும். ஓகே, சாப்பாடு செய்ய